சேவகன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ங்க. வின்னர் ஸ்கில் இன்டர்நேஷனல் நிறுவனம் நம்ம உடல்ல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் மையப்படுத்தி ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதோட லான்ச்சிங் ஈவெண்ட் இன்னைக்கு நடைபெற்றது. இது சம்பந்தமா அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் திரு காமராஜ் அண்ணாமலை அவர்கள் நம்ம சேவகன் மீடியாவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் காமராஜ் அண்ணாமலை, மலேசியாவிலிருந்து வந்து உங்களை சந்திப்பதற்காக இன்று தமிழ்நாட்டில் சென்னையில் நம்மளுடைய கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கான ஆயத்தங்களை நாம் செய்து அதுக்கான சிறப்பான ஒரு தொகுப்பை நாம் எடுத்து நடத்துவதற்காக ஒரு சில நிகழ்வுகளை நாம் நடத்த உள்ளோம். இன்று 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 முதல் முறையாக இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் நம்மளுடைய நிறுவனத்தின் பொருட்கள் மற்றும் நம்ம நிறுவனத்தின் திட்டங்களை குறித்து ஒரு சில விளக்க கூட்டங்களை தருவதற்காக நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். மலேசியாவில் கடந்த ஆண்டு 2024 ஆரம்பிக்கப்பட்ட நமது நிறுவனமானது, அதாவது நம்மளுடைய நிறுவனத்தின் பெயர் வின்னர் ஸ்கில். தமிழ்ல நம்ம சொல்லணும்னா அதனுடைய மொழிபெயர்ப்பு வெற்றியாளரின் திறன் எனக்கூடிய நிறுவனம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மலேசியாவில் தொடங்கப்பட்டோம். இந்த வின்னர் ஸ்கில் நிறுவனம் முழுமையாக நம்முடைய சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கக்கூடிய இயற்கைக்கு ஒற்று போகும் வகையில் ஆர்கானிக் முறையில் மற்றும் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்படும் ஊட்டச்சத்து, அதாவது சாப்பாடு சேர்க்கை என்று சொல்லலாம், நமது நோய்களை தவிர்ப்பது எப்படி என்பதுதான் நம்மளுடைய நிறுவனத்தின் முக்கிய ஒரு நோக்கமாக கருத்தில் கொண்டு உலகத்தில் பல இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நம்மளுடைய இன்கிரீடியன்ஸ் உள்ளடக்கமான அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா இந்த மாதிரி உலகம் தரம் வாய்ந்த இன்கிரீடியன்ஸை வந்து நம்ம கொண்டு வந்து மலேசியாவில் இதை வந்து நம்ம வந்து ஒரு செயற்கையின் மூலியமாக உற்பத்தி செய்து இயற்கைக்கு ஒத்து போகும் வகையில் எந்த ஒரு ரசாயன கலவையும் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் இல்லாம இது வந்து பல தடவை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு இயற்கையான ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோடைய விளக்கங்களை வந்து நாம் சொல்லணும்னு நினைச்சாக்கா இதை சொல்வதற்கு நமக்கு ஒரு நாள் 2 நாள் பத்தாது. நிறைய விஷயங்கள் வந்து அதை உள்ளடங்கி இருக்குது. ஸோ இதுல முக்கியமா இன்றைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெம் செல் ரெவல்யூஷன் நம்ம சொல்லுவோம், அதாவது ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உயிர் அணுக்களின் உற்பத்தி அதிகப்படுத்துவது எப்படி, நம் இறந்த செல்ஸ்களை திரும்ப எப்படி இயற்கையான முறையில சரியான ஒரு ஊட்டச்சத்தின் மூலியமாக நம்ம உயிர் கொடுப்பது எப்படிதான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெம் செல் ஆனது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல டாக்டர் ஃப்ரெட் ஜூலி என்பவர் இந்த ஆப்பிளுடைய ஸ்டெம் செல்லை வந்து நானோ டெக்னாலஜி என்று சொல்லி இந்த ஸ்டெம் செல்லை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய வின்னர் ஸ்கில்லுடைய ஃபவுண்டர் என்ற முறையில நான் மலேசியாவில் என்னுடைய 15 வருட கால அனுபவத்துக்கு பிறகு இந்த ஸ்டெம் செல் கூட சேர்ந்து மேற்கொண்டு நம்ம இன்னும் ஒரு 4 விதமான இன்கிரீடியன்ஸ், அதாவது ஜப்பான்ல இருந்து பிளாக் ஜிஞ்சர் சொல்லுவோம், தமிழ்ல வந்து கருமஞ்சள் சொல்லலாம். இந்த பிளாக் ஜிஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த குறுக்கு மீன் என்ன சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இந்த குறுக்கு மீன் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த குறுக்கு மீன் உடல்ல என்ன செய்யும் அப்படின்ட்டு, முக்கியமா இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த குறுக்கு மீன். இந்த குறுக்கு மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வரோம். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நிக்கோத்தினமைட் என்ன சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலத்தை வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்ல கொண்டு வந்திருக்கிறோம். மலேசியாவில் வந்து இதோட அங்கீகாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்மளுடைய இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலுமே, அதாவது WHO என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்டெம் செல்லுக்கு இன்றைக்கு கிடையாது, ஏற்கனவே 2008 2009 இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டெம் செல்லுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்த அங்கீகாரத்தை வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த நாட்டுக்கு புரோட்டோகால் இருக்கு. அந்தந்த நாட்டுடைய புரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொடக்ட்ஸ் முறையாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் செய்து இன்னைக்கு லேப் டெஸ்ட் செய்து அந்தந்த நாட்டில் நம்ம வந்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு மலேசியாவில் ஹெல்த் மினிஸ்ட்ரியில நம்ம அதுக்கு தேவையான அனைத்து லீகல் டாக்குமெண்ட் நம்ம எடுத்துட்டோம். இந்தியாவில் நம்ம வந்து கடந்த வருடம் 2024 பிப்ரவரி மாதத்துல தொடங்கி இன்றைக்கு இந்தியாவில் இந்த ப்ரொடக்ட்ஸ்க்கான FSSAI என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் நம்ம எடுத்துட்டோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கார் என்பது ஹென்ரி ஃபோர்ட் கண்டுபிடிச்சாரு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு. இந்த கார் படிப்படியா உருமாறி டெக்னாலஜி மாறி வந்து இன்றைக்கு கார் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு பெட்ரோல் இல்லாம டீசல் இல்லாம வெறும் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி காரை பயன்படுத்தலாம். அது மேலும் நமக்கு வந்து சிக்கனமாக இருக்கும், நீண்ட காலத்துக்கு உபயோகமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய நாடுகள்ல வந்து இந்த எலக்ட்ரிக் காரை கண்டுபிடிச்சு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச கார் இன்றைக்கு வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது கார் மட்டும் இல்ல, இது பல துறைகள்ல பல விஷயங்கள் வந்து இப்படிதான் உருவெடுத்து மாறி
அதிநவீன வளர்ச்சி பெற்று வந்திருக்குது. அந்த வகையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய, உண்ணக்கூடிய இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பாடு சேர்க்கையும் அப்படிதான். ஆரம்ப தொட்டு இன்னைக்கு ஆயுர்வேதம் தொடங்கி, இன்னைக்கு பல பல உருவெடுத்து பல பல முன்னேற்றங்களுக்கு பிறகு, பல ஆராய்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த நானோ டெக்னாலஜி எனக்கூடிய இந்த ஸ்டெம் செல். ஆக இன்னைக்கு பல நிறுவனங்கள் இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்பு தொடங்கிய நிறுவனங்கள் இன்னும் இந்த டெக்னாலஜி கூட வரல. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய புதியதாக தொடங்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து தொடர ஆரம்பிச்சு. எப்படி இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா கார் இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 எலக்ட்ரிக் காரா இருக்குது. அதனுடைய டெக்னாலஜி தான் இன்னைக்கு அந்த காரை வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றிக்கு ஈட்டு சென்றது. அதே போலதான் இன்னைக்கு இந்த ஸ்டெம் செல், இந்த ஸ்டெம் செல்லோட டெக்னாலஜி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், மக்களுக்கு பயனளிச்சுச்சு சொன்னா, எந்த ஒரு பாதகமும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னா, நிச்சயம் இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்று அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உபயோகிக்கப்படும். இதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். இந்தாடா அந்த ஒரே மருந்து. வென்டிடாக்ஸ் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றுகிறது, உடல் எடையை குறைக்கிறது, உடலை உற்சாகப்படுத்துகிறது, சரும பொலிவை தருகிறது, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. மலேசியாவிலிருந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து பிறந்து இன்னைக்கு மலேசியாவில் செட்டில் ஆகி பல பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றி, நான் மட்டும் கார் வாங்கினா போதாது, என்னை நம்பி இருக்கிற மக்கள் எல்லாம் கார் வாங்கணும், நான் மட்டும் வீடு கட்டினா போதாது, என் கூட இருக்கிறவங்களாம் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காம நாம 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 அப்படி ஒரு விஷயத்தை அவர் யோசிச்சிருக்கிறார். எப்படி அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய புனித பூமியான இந்தியாவின் ஆன்மீகம். அப்போ ஆரோக்கியமும் பணமும் கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒன்று. அப்போ இதை பத்தி நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம பேசப்போ இது ரெண்டும் இருந்தால் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பழங்கள், உணவு எல்லாத்துலேயும் கெமிக்கல் போட்டு வளர்க்குறாங்க. அதுல இருந்து டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல போகுது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றது இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை, ஓவர் டைம் பண்ணுறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், சார் சொன்ன மாதிரி 2 பொண்ணுக்கு கமிட்மெண்ட், கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டமாக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அப்போது நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, சத்தான உணவு இல்லை. மக்கள் கிட்ட இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்ம இயற்கையில் கொடுத்துருக்கிற பில்சில் என்ற ஒரு நிறுவனத்தில் எனக்கு இங்கே மோகன் பாபு என்றவர் எனக்கு பல ஆண்டு காலமாக எனக்கு பழக்கம். அவர் மூலியமாக எனக்கு இந்த வீல்செல் எனக்கு கிடைத்தது. எனக்கு வந்து சுகர் ரொம்ப ஹையா
டேப்லெட் எடுத்தால் கூட 300 அந்த அளவு தான் குறைக்க முடியும். எப்போ பாரு உடல் சோர்வாக இருக்கும், கை தூக்கவும் முடியாது, முட்டு வலிக்கும், எல்லாம் சோர்வாக. பராமரிப்புக்கு வின்னர் ஸ்கில்ஸ் எனப்படும் முன்னணி நிறுவனம் மலேசியாவில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் திரு காமராஜ் அண்ணாமலை அவர்களால் மலேசியாவில் நிறுவப்பட்டது. இவர் ஒரு மலேசியா வாழ் தமிழர். தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவரை டத்தோ டாக்டர் காமராஜர் அண்ணாமலை என்றுதான் அழைக்கப்படுகிறார். டத்தோ டாக்டர் காமராஜர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய நிறுவனத்தில் ஒரு டீம் ஃபார்ம் செய்து ஸ்டெம் செல்ஸ் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஸ்டெம் செல்ஸ் என்பது உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உறுதுணையானது. இதற்காக அவங்க இயற்கையான பழங்கள், காய்கறிகள் மற்றும் தாவரங்களை கொண்டு இந்த ப்ராடக்ட் உருவாகிறது. உதாரணத்திற்கு கிரீன் ஆப்பிள், கிவி ஃப்ரூட், சீட்லெஸ் கிரேப்ஸ், ஆம்லா, பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் ப்ராடக்ட் தான் இந்த வென்டிடாக்ஸ். வென்டிடாக்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு பல விருதுகளும் சமீபத்தில் வழங்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிய வணக்கம். மதிய வணக்கம். மதிய வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இல்லையே, நான் முன்னேறி உட்காந்துருக்கேன். எனக்கு கைத்தட்டில் பார்க்கும்போது அவர் எம்சி முன்னேறி அவர் கும்பிடுறாரு. கைத்தட்டியா 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 அம்மா இல்லையா? ஒரு உற்சாகமான மலத்தை கரகோஷம் கைத்தட்டுங்க. எத்தனை மேடையில் ஏறி பேசினாலும், எந்த உலகத்தில் எந்த ஊரில் போய் பேசினாலும் மாஸ்டர் ஆஃப் செரமனி நெல்சன் அவருக்கு பலமாக கேட்டுக்கொள்ள பட்டாது பலமாக கேட்டுக்கொள்ள. அடுத்தது நமக்கு சிறப்பான நிகழ்வை நடத்த வேண்டும். நம்மளோட முதல் நிகழ்வு இன்னைக்கு தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். இது இறுதி கிடையாது, ஆரம்பம். அடுத்தடுத்த நிறைய நிகழ்வுகளை தமிழ்நாட்டில் நாம் செய்ய போகிறோம். சென்னைக்கு அப்பாற்பட்டு சேலம், திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு வந்து ஹைதராபாத் போனேன். அடுத்தது இன்னும் ஒரு 6 மாதம் 5 to 6 மாதத்துக்குள்ள இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்கள் நம்ம போட போகிறோங்க. எந்த ஒரு மலேசியன் கம்பெனினா மலேசியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டதாக சரித்திரம் இல்லை. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு வந்திருக்கேன். என்ன செய்து வந்திருக்கேன் கூட இருக்க ஒரு சில பேருக்கு தெரியும். கூடியவர்கள் ரா மெட்டீரியல் வந்து நம்ம வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து மிஷினரி வச்சு இங்கே பேக் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம சொல்கிறாங்க. ப்ரோட்டோகால் அதுதான். அதனால தான் 1998 ஹைதராபாத்தில் ஆம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி போட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ரா மெட்டீரியல் யூஎஸ் வந்து கொண்டு வந்தாங்க. The same thing we going to do in our Venus Scale. We are the first company. We are going to be the first company start our own manufacturing. அது மட்டும் இல்லை, பிலிப்பீனில் நம்ம ஆஃபீஸ் போடுறோம். நம்மளோட மேனேஜ்மெண்ட் தான் போனதோட எங்கேயுமே ஸ்டாக்கீஸ் கொடுக்கல. ஏன் ஸ்டாக்கீஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு சில காரணம் ஒரு சில பேருக்கு தெரியும்.
வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் யாருமே கலைஞ்சு போகல. அதுக்கு ஒரு காரணம் சார் வந்து முதுகுல கட்டுங்கன்னு சொல்லும்போது பக்கத்துல உள்ள லேடிஸ் தான் கட்டினீங்க, ஜென்ஸ் லேடிஸ் கட்டல. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நமக்கு கொடுத்து வழங்கிய நெல்சன் சார் அவங்களை கௌரவிக்கிறதுக்கு நம்ம வந்து விட்டாச்சு. அதனால அவங்க வந்து நம்ம கௌரவிச்சிடலாம். நெல்சன் சாருக்கு வந்து நம்ம கௌரவிக்கிறதுக்கு தேசா மேடம் தான் உங்களுக்கு ஒரு சாப்பிடுவாங்க. லாஸ்ட்ல டான்ஸ் ஆடணும். மிஸ்டர் ஹரி 1122 ஒரே ஃபேமிலியில வந்து என்ன பண்ணுங்க ஒரு நம்பர் மிஸ் 1121 எண்டு 22 ஆகுது. இந்த புள்ள பாத்தீங்களா அம்மாவே எழுதி கொடுத்து மாமாவே எழுதி கொடுத்துருச்சு. 9 8 7 6 5 இப்போ 4வது வயசு. இந்த புள்ள வாசி எல்லா பிள்ளைய வாசி தான் கமெண்ட் சொல்லுங்க. குடும்பத்தின் அனைவருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் காலை மாலையில் அதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் எடுத்துட்டாதான் அதோட ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஆலன் சார் வந்து ஒரு 2-3 நண்பர்களோட வந்தாரு. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்களுடைய ஆஃபீஸ்ல பிளான் ப்ராடக்ட் பத்தி பிரசன்டேஷன் பத்தி எல்லாமே கேட்டாரு. எனக்கு கை கால் உடம்பு எந்த வழியும் இல்லை, ஊசி மாத்திரை நான் போட்டுக்க மாட்டேன், என்னை கூப்பிடுறீங்களா? வீடியோலாம் எடுத்து நமக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நம்ம கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் சத்யநாராயண சார் அனைவருக்கும் ஒன்றிய வாழ்த்துக்கள். ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். குழந்தை கரசாமி அவர்களுக்கும் சாம்காட்சி அவர்களுக்கும் பெரிய பாராட்டுவோம். விஜயகுமார் சார் நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆஃப் எல்ஓஜி. ஓகேவா? அதனடா எல்ஓஜி எல்கேஜி கேள்விப்படுற என்னடா எல்ஓஜி கேட்குறீங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்வி
கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கிராட்டிடியூட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஓகே, யூனிவர்சிட்டி கண்டெக்ட் ஆயிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அனதர் மலேசியா நானோ ஃபுட். ஸோ ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட அம்மான்னு சொல்லுவேன். ஒன்லி ஸ்டாஃப் உத்தரமேற்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 மாதம் அவங்க தூக்கல. இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கமிங் டு த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகா நம்மளோட ஃபவுண்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன்.